பிரைஸ் தி லார்ட். தினம் ஒரு தகவல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளிலே நம்ம பார்க்க இருக்கிற வேத பகுதி மார்க்கு 16வது அதிகாரம் அதன் 15 முதல் 18 வரைக்கும் உள்ள வேதவசனம் இவ்வளமாக சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். பிரியமானவர்களே, சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்முடைய கடமை. அதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு ரட்சிப்பு உண்டு. உண்மையாகவே ஒருவேளை விசுவாசியாமல் விட்டுவிட்டால் அது அவர்களுடைய பாடாக முடிந்து விடுகிறது. ஆனால் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அது அறிவிக்கப்பட்டு அந்த இடத்துல எவைகள் நடக்கும் என்று சொல்லி இந்த வேதவசனத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். நிச்சயமாகவே நாம் ஒருவேளை இதுவரைக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்காத நிலை உண்டு என்று சொன்னால், இன்று முதல் நாம் அறிவிக்க ஆரம்பிப்போம். நிச்சயமாகவே அது பலருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாய் அமையும். அது மகிமைக்கு ஏதுவாக நம்முடைய வாழ்க்கையிலேயும் காணப்படும். கர்த்தர் நம்மை இந்த வேதவசனத்தின் மூலமாய் ஆசீர்வதிப்பார். ஆமென்.